அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருள்ளே தரம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்கம். அனைவருக்கும் வணக்கம், வந்தனம். ஆத்மா வந்திருக்க மன்னிக்கவும், சகல் போயிட்டு லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கவும் மன்னிக்கவும் மன்னிக்கவும். ராமலிங்க அபயம் மன்னிச்சிட்டோம். சரி சாமி, போன வாரம் வந்து அந்த குழுக்கள் எல்லாம் பாத்துட்டோம் சாமி. ரைட், பாத்துட்டோம். அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த தனுகரணாதிகள் குட்டி 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 குரூப் குட்டி குட்டி குரூப் குட்டி குரூப்பா பாத்துருவோம் சாமி. குட்டி குரூப்பா பாத்துருவோம். இல்லைங்க இல்ல வர. சரி சாமி, வாங்க சப் குரூப் பாப்போம். சரி, சொல்லட்டா? அந்த முன்னுரையிலேயே சப் குரூப் நிறைய இருக்கு சாமி. ஆமா, முன்னுரையில வந்து நான் சொல்றது பாருங்க, ஏற்கனவே நீங்க சொன்னதுதான் எழுதி வச்சிருக்கேன். இல்ல இல்ல இல்ல, அதாவது 30வது வரியில இருந்து 52வது வரைக்கும் சிற்சபை விளக்கம்னு போட்டிருக்கீங்க, சரியா? ஆமா சார். இது வரைக்கும் சரியா பாருங்க. 52 வரைக்குமா? ஆமா, 52 இல்ல சாமி, சிற்சபை அது வரைக்குமா? இல்ல, 52 வருது. 52யா? சாகலை. ஓ, அது 26 வரைக்கும் எனக்கு. 26 வரைக்கும். அப்ப இங்கேயே சிற்சபை வருது. 28 27 எல்லாம் வரும். அப்புறம் வரும், எல்லாம் தான் வரும். அப்ப அது பண்ண முடியுமா? ஸ்பெசிபிக்கா வந்து சிற்சபைக்கு விளக்கம் மட்டும் கொடுக்குறாங்களா? சாமி, இது பாத்துருமா? இருக்கு. ஆமா, 30 அன்னோட்டியன்னா அவன் என்ன இருக்கு தெரியுமா? 6 அந்தங்கள் இருக்கு இல்லையா? 6 அந்தங்கள் இருக்கு. சித்தாந்தம், போதாந்தம், வேதாந்தம், கலாந்தம், அதெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து வெவ்வேறு விளக்கம் தராட்டே நம்ம அதெல்லாம் சொல்லாரு. அதெல்லாம் வெவ்வேறு விளக்கம் சொல்லல. ஆமா, கலாந்த வேற, யோகாந்த வேற, நாதம் வேற சொல்ல இல்லையா? ஆமா, இதெல்லாம் சொல்ல பாருங்க. முதல்ல 30 வேலை இருங்க. சுத்த சன்மார்க்க அதா தனி வழி எதுன்னா சிற்சபை தான். சொல்லுங்க சாமி திருப்பி. சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளி. சுகசன்மார்க்க சுகத்தனி வெளி எதுனாக்கா சிற்சபை தான், சரியா சாமி? சிற்சபை தான். ஓ, சன்மார்க்கத்துல சுகம் கொடுக்கிற வெளி வந்து சிற்சபை தான் சொல்றாங்க. அடுத்து பாருங்க. சரி, இல்ல அத்தகைனா என்ன? அத்தகை அப்படிப்பட்டது அர்த்தம். ஓ, அப்படிப்பட்டது சிற்சபை அருட்பெருஞ்சு. அடுத்து பாருங்க, மெய்ஞான சுகோதயம். மெய்ஞான சுகோதயம் ஆகுதான் வெளியில. ஓ, மெய்ஞான சுகோதய வெளியனும் அத்து விதிச்சபை. அத்துனா அது 2 கலக வேதாந்தம். அத்து வச்சாரி அப்படின்னா மெய்ஞான சுதன்மாரம். மெய்ஞான சுகம் கொடுக்கறதா சாமி? சுக உதயம். ஓ, ஞானத்தால வருகின்ற சுகம். ஆமா, சுக உதயம் எங்க நடக்குது? சிற்சபைதான். சிற்சபை விதைச்ச சத்து. அத்து விதைச்சபைன்னா என்ன சாமி? அத்து விதைச்சபை அது சார் வேதாந்தம். எல்லாம் ஒண்ணு, எல்லாம் இறைவன். ஓகே ஓகே ஓகே. அப்ப அங்க போனீங்கன்னா இறைவன் நீங்களும் ஒண்ணு ஆயிருவீங்க. அதனால அத்து விதைச்சு வந்து அத்து தாரான்னு சொல்லலாம்ல. வந்து அத்து தாரான்னு சொல்லலாம்ல. அது கலந்து வர்றது. அடுத்து கலாந்தம். கலாந்தனா என்ன? 6 அந்தங்கள்ல வேதாந்த யோகாந்த கலாந்தம் 6 அந்தம் இல்லையா?
கலாந்தா சுமந்திரன் கலாந்தா என்ன சொல்லுது சொல்லுங்க. கலாந்தா என்னன்னு சொல்லுது? கலைகள் சார், ஆ? கலைகள், கலைகள், நூல்களா? நூல் ஓ நூல் சுதந்திரம் வெளியில ஆ. நூலால் தரக்கூடிய வெளியில சிற்றவை தான். நூல் நாள் தரக்கூடிய வெளியா அப்படின்னா? நூல் வேதம் அவங்க நூல் தானே சார் படிப்பு. சரி, அதனால சுகம் வருதா படிப்புனால? அவன் வந்து அதாவது நூல்ல ஓதுற சுகம் வந்து இப்ப சிற்றபையில கிடைக்குதுப்பா அப்படின்றாங்க. அதுல அறிவுலகம் வருது இல்ல, அறிவுலகம் வருது இல்ல, வருது வருது. சந்தோஷம் வருது இல்ல, பயிற்சி, அதெல்லாம் சிற்றவை தான். எல்லாம் சிற்றபை. அப்ப என்ன சொல்றாருனாக்க, தவம் பண்ணீங்கன்னாக்க இதெல்லாம் ஓதாம உணர்ந்துக்கீங்கப்பா, அதனால வர்ற மகிழ்ச்சி இங்கே வந்துரும். அப்புறம் இப்போது யோகாந்தம், ஞான யோகாந்தம் அது என்னது? அது சிற்றவை தான். இல்ல யோகாந்தம் என்ன? ஒன்றுபடுதலா? யோகம் சார், யோகம் செய்யறாங்கல்ல. ஓகே, அதான் சமயம் ஒன்றுபடுதல் யோகம்னா. இப்போ தமிழ் அர்த்தம் ஒன்றுபடுதல். யோகம் வந்து பயிற்சி பண்றாங்க. ஓகே, யோகா பயிற்சி பண்றாங்க இல்லையா? அவங்க பயிற்சி பண்ணி வந்து மனசை அடக்குறாங்க இல்லையா? எல்லாம் இந்த பயிற்சி போற மன அடக்கம் தான் சார். ஓ, மன அடக்கம் வந்து சிற்றபையிலே நடக்குதுப்பா அப்படின்றாங்களா? சரி, அது ஆணியில் ஆணி இல்லாத கேவலம் இல்லாத. ஓ, கேவலம் இல்லாத தேகாணி சொல்றாங்க இல்லையா? என்னங்க தேகாணி சொல்லுவாங்க. ஆணிதான் கேவலம். கேவலம் ஆணி வந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஆணி மூணு கிண்டி. ஓ, அது 3 பெருமாள் சொல்லியிருக்காரு, தேகத்திற்கு ஆணி நேரிட்டாலும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. ஆமா, ஆமாதான். ஆணினா மரணம், கெடுதல். அப்ப சாமி இப்ப என்ன சொல்ல வர்றேன்னாக்கா, இந்த சித்தாந்தம், போதாந்தம், வேதாந்தம், கலாந்தம் இதெல்லாம் கிடைக்கிறது எல்லாமே வந்து எல்லாமே சிற்றவைதான்பா அப்படின்ட்டாங்களா? அவ்வளவுதான், அதான் சொல்லுவாங்க. அப்ப தனித்தனி அந்தமாக நீங்கள் ஒன்றும் இதை பண்ண வேண்டாமா, உட்காந்து சிற்றவையில தியானம் பண்ணிக்கோ, முடிச்சிட்டு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஐய சாமி, அப்ப ஒருத்த வந்து இப்ப வந்து சித்தாந்தமும் சரி, போதாந்தமும், வேதாந்தம் எல்லாமே சரி, எல்லாமே சிற்றபையில் உள்ள அனுபவத்தை தான் வந்து தனித்தனியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க சிற்றபைக்கு போனீங்கன்னாக்கா அந்த அனுபவத்தை பெற்றுக்கலாம்ப்பா. ஆமா, அதேதான். ஓ, அப்படி சொல்லுங்க சார். பாருங்க, போதாந்தம் 6 கொள்ளாத சார். போதாந்தம் என்ன சாமி? போதாந்தம் யாரும் இன்பம் போத போகமா சாமி? போகமா போதம் போகம்னாங்களா? அதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேக்குறேன். இருக்கும், போதம் இன்பம், அவ்வளவுதான். இன்பம், ஓகே. அதான் விமல போதம் சொல்லுவோம். விமல மழை இல்லாத போதம். ஓ, விமல போதாந்தமாம் மெய்ப்பொருள். ஆமா, மெய்ப்பொருள் வெளியேனும் அமலம்னாக்கா மலமே இல்ல. சரியா சாமி? ஆமா ஆமா, சிற்றபையில் அருட்பெரும் ஜோதி. சாமி நான் நினைக்கிறேன் சாமி, இந்த ஒவ்வொரு வரியும் திருப்பி ஒரு 2 வருஷம் பாக்கணும் போல இருக்கு சாமி. எல்லாத்தையும் மறந்துச்சு, ஒன்றும் ஞாபகம் இல்ல. முக்கியமான வரி மட்டும் ஞாபகம் இருக்கு. பாருங்க, இதெல்லாம் முக்கியமான கருத்து, ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு துளி கூட ஞாபகம் இல்ல சாமி. ஒரு துளி கூட ஞாபகம். பெரிய நம்ம ஒவ்வொன்றும் பாருங்க, எப்படி இருக்கு அர்த்தம் பாருங்க. நாதாந்தம் பெரிய நாதாந்தம் பெருசுன்னு சொல்றாங்கல்ல, அந்த பெருநிலை தான் அது. அது சித்தம்பலம் தான். அதோட வெளியும் சிற்றம்பலத்துலதான் இருக்கு சாமி. எல்லாமே வெளின்னு சொல்றாரு பாருங்க சாமி. எல்லாம் மனநல பயிற்சி தான். அதான் சொல்றேன், இது எல்லாமே வந்து நீங்க சிற்றபையில பயிற்சி பண்ணீங்கன்னா கிடைச்சிரும்பா. தவம் பண்ணா அவ்வளவுதான். தனித்தனியா செஞ்சுட்டு இருக்கீங்களா சாமி? சித்தாந்த ஒரு வீடு, போதாந்த ஒரு வீடு. ஓ, இவனும் அவனு. ஓ, நேத்து கூட பார்த்த சாமி, அந்த சமரசம் ஏற்படணும் அப்படின்ட்டு. ஆமா, நேத்தா பார்த்தோம். இல்ல அது எல்லாமே சிற்றபைன்னு தெரியல. ஆமா,
சாமி நான் அப்ப இதே மாதிரிதான் சாமி. இந்த சமயம் எல்லாம் வந்து எல்லாமே வந்து என்ன சாமி? ஏன் சொல்றாரு எல்லாமே? இல்ல 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 அந்த திருநட ஜோதி வருமே என்ன சாமி இது? ஆமா, சைவ முதலாக நாட்டும் ஆஹ் பல சைவ சமயங்கள முதலாக நாட்டும். பல சமயங்களெல்லாம் தனி தனி காட்டும் தெய்வம். இது வந்து அரியர். அதே மாதிரிதான் அங்கேயும் அடிச்சுக்கிறாங்க. சரியா சாமி? ஆமா, அது ஆமா, அது அப்ப ஆமா, அதே அடி வந்து இங்கேயும் விடுவுதா? இவங்க ஆமா, அடிச்சுக்கிறாங்களா? இவங்க ஆமா வச்சுறாங்க. சரி, யாரெல்லாம் இந்த வேதாந்து அடிச்சுக்கிறீங்களோ ஒன்னா சேர்ந்துருங்கப்பா சிச்சபையில வந்து முடிஞ்சுக்காது. அவ்வளோ. சரி, அடுத்து பெரிய நாதாந்த நானும் அந்த பெருசு அரியனா? அரியன்னா கிடைக்க முடியாது. ஓ, சித்தமலம் கிடைக்கும் ஐசியா கிடைக்குமா? அரிய சித்தமலம் தப்புன்னு சொல்லி அங்க நாதான் போச்சா, சாமி படாத பாடுபடுறோம். நாதம் போச்சா, அப்புறம் வேதாந்தம் பாரு. அது எல்லாம் அவ்வளோ அவுட்டு. வேதாந்தம் சித்த வேதாந்தம் தத்துரியம் சாமி பாத்தீங்களா? துரியமேல் வெளியம். தெரியாயிடும். துரியனா என்ன சாமி? விழிப்பு நிலையில் மனம் அடங்கிய நிலையா? ஆமா ஆமா துரியாதீதம் விழிப்பு நிலையில் அறிவு விளைச்சிதா? ஆமா. வேதத்தை படிச்சா அறிவு வருன்றாங்க, நீங்க அதெல்லாம் படிக்க வேண்டாவா? துரியாதீதத்துக்கு அது போனீங்கன்னாக்கா கெட்ட வெளிச்சமா எல்லாம் தெரிஞ்சிருன்றாங்களா? அவ்வளவுதான். அப்புறம் சித்தாந்தம் சித்தாந்தம் என்ன சொல்லுது சாமி? வேதாந்தம் என்ன சொல்லுது? அது நீங்க சொல்லவே இல்ல. வேதாந்தம் வந்து எல்லா வீட்லயும் கலந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. உயிர் மாத்திரம் இல்ல, எல்லா பொருள் எல்லாத்துலயும் கலந்துருக்கிறான். மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், கல், மண்ணு, உயிர் எல்லாத்தையும் கலந்துருக்காங்க வேதாந்தம். அதுதான் வள்ளலார் சொல்றாரு. எல்லா இடமே இல்லைங்கிறது வேதாந்தம். ஆனா அவனை எதுலையுமே ஒன்னா பார்க்க முடியாது. ஓகே, எல்லாம் கலந்து இருக்கிறான், அவனை பார்க்க முடியாது. சரி, சித்தா என்ன பண்ணுது? எதுலையும் கலகல, அவன் தனிதான் இருக்கான். நீ தனிதான் இருக்கிற, ஜீவன் தனிதான், இறைவன் தனிதான். சித்தான் சொல்லுது. ஓகே சாமி. அடுத்து சித்தாந்தம் சுத்த சித்தாந்த சுகவெரு வெளி. சித்தாந்தம் வந்து இறைவன் வேற நீ வேற, அவ்வளோ துவைதம். சுகப்பெரு வெளி எனும் அத்தனை சாமி. சித்தாந்தம் சுகப்பெரு வெளியா சாமி? எப்படி? அது எனக்கு புரியல. எல்லா வெளிதான், எல்லா வெளிதான். தனிச்சிற்றபைனா தனிப்பட்ட தனித்தன்மை வாய்ந்தவா இல்ல என்னது? ஒப்பற்ற சிற்றபை. ஒப்பற்ற தகர மெய்ஞான தனிப்பெரு வெளி எனும். அது என்ன சாமி? மெய்ஞானம். தகரன உடம்பு. தகர வித்தை பண்றாங்கல்ல, வாசிவான பண்றாங்க வித்தை சார். தகர வித்தன் பேரு. தகர வித்தன் உடம்புல பயிற்சி பண்றது. ஓ, தகர வித்தைனாக்கா இந்த வாசி யோகம் அதெல்லாம் வந்து தகர வித்தை. உடம்ப வச்சு வாசி யோகம் வேற, கண் பயிற்சி வேற. தகர மெய்ஞானம் உடம்பு பண்றது. உடம்புல எப்படி பண்றது சாமி? நீங்க பண்ணி காட்டுங்க பாக்குறேன். இது வந்து சாயா பச்செல்லாம் இருக்குது. அதுல என்ன பச்சை? சாயா நிழல்ல நீ என்ன பண்ண தெரியுமா? நிழல்ல மாடி போங்க. மாடி இல்லையே. இருந்தா எங்கேயோ அது பேர் வரப்பாரு. கூரையில ஒரு கோடு போடுங்க. கோடு போடுறேன். நீங்க நில்லுங்க. நிக்கிறேன். கிழக்கு போது உங்க அளவு, உங்க ஹைட், அவங்க ஹைட் எவ்வளோ ஹைட், அங்க ஒரு கோடு போடுங்க. மேற்கு ஹைட் கோடு போடுங்க. நீங்க சன் நிக்கிறீங்க இல்லையா, கிழக்கு அதிகமாக போது மேற்கு வரும் இல்லையா? ஆமா. மேற்கு நீளமா வரும், அப்படி குறைஞ்சினே வரும். சரி, மேல குறைஞ்சினே வரும். ஆமாமா. இந்த ஹைட் வரும்போது அந்த நிழலை பார்த்து அப்படியே மேல பாருங்க, மாடி பாருங்க ஆயத்தை. சரி சாமி, என் அளவுக்கு அந்த அதாவது முதல்ல காலையில நீட்டா இருக்கு சாமி. அது கரெக்டா என் அளவுக்கு வந்துருச்சுனாக்கா நேரம் நிழலை பார்த்துட்டு மேல போகணும். நிழலை பார்த்துட்டு மேல பாக்குறேன். ஓகே, அப்புறம் அதே மாதிரி சாயந்தரம் அது வெயில் வந்து 15 கிட்ட 3 மணி ஒரு நிழல் கிட்ட இருக்கும்.
போகும்போது நேரம் பெருசா நீட்டு போயிடும் இல்லையா, மேற்கு அந்த போகணும். வளர்த்திக்கு வர வரைக்கும் பாத்துக்கிட்டு மேல பார்க்கணும் திருப்பி. நல்ல வயிற்று வந்த போது அப்பதான் அது மாதிரி பார்த்த பிரியம் இல்லை. ஓகே. வயிற்று வந்து பாருங்க, அப்ப நீ பார்த்துட்டு உடனே மேல போகணும். மேலனா சூரியனை பார்க்கணுமா இல்ல சும்மா ஆகாயத்தை பார்க்கணுமா? சும்மா ஆகாது போகணும். பார்த்துட்டு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வெள்ளையா உருவமா தெரியும். உருவம் தெரியாது, வெள்ளையா தெரியும். அந்த நிழலுக்கும் அந்த ஆகாயத்துல வெள்ளையா தெரியும். நிழல் மாதிரி தெரியும், வெள்ளையா தெரியும். இது வந்து 48 days 1 மணி நேரம் பண்ணணும். சரி, ஒரு 48 days கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்க உருவமே தெரியும். 48 day பண்றத ஒரு சரி. அதனால என்ன பயன்? நீ அதுக்கிட்ட சொல்லி ரிசர்வ் பேங்க்ல போய் லட்சம் எடுத்தா சொல்ல எடுத்தாலும் என்ன சாமி சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. இன்னொன்னு எடுத்தா இன்னும் கேட்டா சொல்லியா? அதுகிட்ட சொன்னாக்கா? ஆமா. இத கேட்டுப்புட்டு சாமி எதை பயிற்சி பண்ணி விட்டுற போறாங்க. இல்ல பண்ண முடியாது. நான் அவர்கிட்ட வராது, கண்டிப்பா வராது, பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தெரியுதா? இப்ப தெரியுதா சாமி? இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அன்னைக்கு சொன்னீங்களே நீங்க பாடம் நடத்துறானே, இந்த மாதிரி சூட்சமமான விஷயம் எல்லாம் தெரியணும் சாமி. நிழல்ல இப்படி வைக்கணும், வரணும், போகணும்னு தெரிஞ்சாதான் நம்மளால வந்து இதெல்லாம் அனுபவம். இதெல்லாம் நீங்க செஞ்சு பார்த்திருக்க வாய்ப்பு விட்டுட்டு நினைக்கிறேன் சாமி. எல்லா வேலையும் பார்த்திருக்கேன் சாமி. இதுதான் வந்து தகரமே ஞானம். அப்ப உடம்ப பயன்படுத்தி செய்யறது. சாமி அப்ப இந்த யோகா எல்லாம் பண்றது அதுவும் தகரமே ஞானம் சொல்லலாமா? யோகா பண்றது இல்ல சாமி, இந்த உடம்பெல்லாம் வளைப்பாங்களே அந்த யோகா சொல்றேன். யோகா பயிற்சி சார், எக்ஸசைஸ். ஓகே. அகர நிலைப்பதி அது என்ன சாமி? அகர நிலைப்பதி. அகர உயிர் சார். உயிர் இருக்கிற இடமா? உயிர் இல்லையா? பதினா இடம் தானே சாமி? அகர நிலைப்பதி. இருக்கு. ஓகே. தத்துவாதீத அப்ப சிற்சபையில உயிர் இருக்கு, பொற்சபையில ஆன்மா இருக்குன்னு தானே அர்த்தம். சரியா சாமி? அப்ப சிற்சபையில இருக்குனாக்கா அந்த பேரொழியை பார்க்கறது வந்து ஆன்மா இது உயிரோட ஒளியை பாக்குறோமா இல்ல என்ன கதை? ஆமா, உயிரொளிதான். உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட் கனலே என்றார. அப்ப உயிர் ஒளிதான் வந்து பேரொழியா சாமி? இல்ல பேரொழியை பார்த்து உயிரொளி தெரியும். என்ன சாமி சொல்றீங்க? பேரொழியை பார்த்த வரை உள்ள உயிரோடு தெரியா? வரி வணிங்க உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மேற்கடலே. உயிரொளி விளங்குது, அப்பதான் நம்மளுக்கு புரியுதா? வார்த்தையை கவனிங்க. வார்த்தையை கவனிச்சா நான் ஏன் சாமி இப்படி இருக்கேன் சாமி? எனக்கே அவ்வளவு கேள்வி வருது. வார்த்தையை நான் எங்க கவனிச்சிருக்கிறேன்? கேள்விதான் இருக்கு, பதில் இல்ல. ஓகே. அடுத்து தத்துவாதீத. இது என்னது? இதெல்லாம் தத்துவம் தானே. சரி. மேல போற தத்துவம் தானே. சரி. தத்துவம் தானே. தத்துவாதீதன தத்துவம் அதீதமா என்ன சமயது? தத்துவத்துக்கு அதீதமாக. அதீதமாக முடிவாக. வந்து திருச்சிஅம்பலம் தான். திருவம்பலத்து அருட்பெருஞ்சோதி எல்லாம் அங்கதான் முடிவாதா? சாமி அது அப்ப எவ்வளவு பெரிய முக்கியமான இடம் சாமி இது. ஆமா, பின்ன சாமி இது எல்லாமே அப்படிதான் வரும் பாருங்க. சிற்றம்பலத்து எல்லாமே வருது, சிற்றபை வருது, எல்லாம் அப்படியே வரும், மொத்தம் வரும். இப்ப முதல்ல ஆரம்பிக்கும் போதே சிற்றபையில தான் ஆரம்பிக்கிறாங்க பிள்ளையார் சொல்லிய போட்டு. சரியா சாமி? சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம். சரியா? திடீர்னு ஜாம் ஆயிட்டீங்க. ஆமா, நீங்க இன்டர்நெட் சரியா இல்ல வருது. சச்சிதானந்த தனிப்பெற வெளியனும் அப்படின்னு என்ன சாமி?
சத்து சித்து ஆனந்தம். சரி, அறிவுதான் வந்து அறிவு சத்து. சித்தமா. உண்மை அறிவு ஆனந்தம். உண்மை, அறிவு, ஆனந்தம். சரி, ஓகே. இதெல்லாம் பரவெளி. எல்லாம் சித்தப்படம் தான். ஓ, அப்ப நீங்க இது வந்து வந்து முடியும்னா சாகா கலை. சாகா கலைநிலை தழைத்திடு வெளியினும் ஆகாயத்து ஒளிர். ஆகாயம்னா தலையா? ஹேய், இப்ப சாமி 2 வருஷத்துக்கு முன்னுக்கு அறிவு இல்லாம இருந்திருக்கும், அதான் ஒண்ணும் புரியல. 2 வருஷத்துக்கு முன்னுக்கு 2022ல ஒரு மண்ணும் புரியல, இப்பதான் கொஞ்சம் புரியுது. அப்ப இதே மாதிரி நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு ரவுண்டு பண்ணி திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கணும், பாத்துக்கிட்டே போவோம் சாமி கடைசி வரைக்கும், வேற வழி இல்ல. என்ன சொல்றீங்க? பாத்துருவோம். நான் புரிதல் வேற மாதிரி இருக்கு சாமி இப்ப. ஆமா. சாகா கலைநிலை தழைத்திடு வெளியினும் ஆகாயத்து ஒளி. சாகா கலைனா என்ன சாமி? சாகா கலைங்க. சாகா கலை, சாகா தலை வேகாக்கால் போகா புனல், அதான். ஆமா ஆமா ஆமா. அதெல்லாம் தழைக்கிற வெடி வந்து ஆகாயம். தலை தலை தலை. முடிச்சுட்டாங்க. அடுத்து பாருங்க. அது மாதிரி அடுத்து பாருங்க. அடுத்த வரி இல்லைங்க, அடுத்தது வந்து அடுத்த குரூப்பா? குரூப் இல்ல, இந்த வழியே என்ன விட்டு சாமி அதான் முடிச்சிட சாக முடிச்சிட அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கோ பாப்போம். சொல்லுங்க. காரணங்காரியம் காட்டிடு வெளியினும் ஆரண சிற்றவை அருட்பெருஞ்சோதி அப்படின்னா இதான் காரணம், இதான் காரியம் காட்டுவாங்க. காரணம் காட்டுறது ஆரணா வேதம். வேதம் எது சொல்லுதா? சிற்றவை தான். அடக்கடவுளே, சிற்றவை தான் வேதம் சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆனா அது எதற்கு போயிருக்கு சாமி? சிற்றவையை நோக்கி நாத வரைக்கும் போயிட்டு இல்லாதது சொல்லுது, சரியா? ஆமா. அடுத்து பாருங்க. ஏகம் அநேகம் ஆகம எனப்பகர் வெளியனும் ஆகம சிற்சபை. ஆகமம் என்ன சொல்லுது சொல்லுங்க. ஒருத்தன் தான் ஆனா ஒருத்தன்தான் அதே மாதிரிலாம் சொல்லி இப்ப எல்லா உருவங்களும் அதான் ஆகமம். அது சிஸ்டம் தான், எல்லா சாமியும் அதான் இருக்கு. ஆமா, அதான் தனித்தனி காட்டும். தனித்தனி காட்டு சொல்லுங்க. தெய்வம் முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனி தனி காட்டும் தெய்வம். இது வந்து பாரு சித்தம்பலத்தை திருநெல்லை ஜோதி. முடிஞ்சுக்காத முடிச்சுட்டாங்க. ஈஸியா அடுத்து பாரு, அடுத்தையும் பாப்போம், வேற வழி இல்ல. இதோட முடிஞ்சிருச்சு. வேதாகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பெருஞ்சோதி அப்படின்னா வேதாகமம் ரெண்டும் சொல்ற விளைவா? ஆதாரம் சிச்சவைதான். அப்ப சாமி இப்ப என்ன தெரியுமா, அவன் அங்கங்க உட்கார்ந்து பாத்துருக்கலாம், அத விட்டுவிட்டு வேதத்தை படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கிறேன் நம்மள குழப்பி விட்டாங்க சாமி. அவ்வளவுதான், மறைச்சு விட்டாங்க. ஆமா, மறைச்சிட்டாங்க சாமி, மறைச்சிட்டாங்க. வரலாறு எடுத்து போட்டுக்க. அகவல்ல வந்து சாமி முதல்ல சொல்லிட்டாங்க, நீங்க சிற்றவைய விட்டாக்கா வேற வழி இல்லை உங்களுக்கு, சரியா? ஆமா. சரி வாங்க அடுத்தது பாப்போம். 90ல இருந்து 90 இது வரைக்கும் பண்ணிட்டு இப்ப 58 வரைக்கும் சிற்சபை விளக்கம். சிற்சபை விளக்கமா 52 58 சாமி? இப்ப 2 பார்த்தோம்ல எக்ஸ்ட்ரா வேதாகமம். முதல்ல சொன்னது எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. சாமியை கேட்காம போடுறீங்க. சாமி சொல்லி போட்டு சாமி சொல்லிட்டாங்க, ஓகே போட்டுற வேண்டியதான். சரிங்க. 45 கற்பம் பலபல, சரியா சாமி? இது வந்து என்ன தெரியுங்களா, அருள் அற்புதம், சரியா சாமி? பாருங்க இல்லைங்க, எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? இது வரைக்கும் வருது, 2 வரி தான். 48 வரைக்கும், 48 வரைக்கும். சாரி. கற்பம் பலபல கழியினும் அழிவுரா அற்புதம் தருஞ்சபை நானே படிச்சுட்டா? ஓகே மக்களே, இது கொஞ்சம் தான் நானே படிக்கிறேன்.
ம் என்ன நீங்க படிக்க விடலையே அப்படின்னு நினைக்காதீங்க. போய் முடிச்சிருவோம். ஏன்னா ரொம்ப டைம் இல்ல. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. அதனால முடிச்சிருவோம். ஓகே சார். கற்பம் பலபல கழியினும் மழிவுறா அற்புதந்தறிஞ்சபை அருட்பெரும் ஜோதி. சொல்லுங்க சாமி. கற்பம்ங்கிறது வந்து நான் யோகம் சேர்ந்து 4 ஒரு கற்பம், யுகம். சேர்ந்து ஒரு கற்பம். அது ஒரு கற்பம். அந்த 4 யுகம் ஒரு கற்பம் இருக்க. அந்த யுகமே பல வருஷம் இருக்கு ஒன்று ஒன்றும். ம்ம். 4 சேர்ந்து ஒரு கற்பம் எத்தனையோ லட்சம் வருஷம் வரும். எத்தனையோ லட்சம். அது 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 பல நிறைய கழிஞ்சா கூட ம். நான் வழிய மாட்டோம். ஓ அது வந்து பாசிபிளே இல்ல. ஆனா அது ஆமா, சொல்றாங்க. அதே கழிஞ்சா கூட அழியாது. நம்ம உடம்பு அழியாது. அப்ப சாமி ஏற்கனவே இப்ப பாச வைராக்கியத்தினால இவ்வளவு நாள் தான், அதனால இவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார்ல, ஏற்கனவே சொன்னார்ல, அதெல்லாம் மீறி போச்சு இது. இது ஓவர். இப்ப கற்பனை சொல்றாருல, ம். கற்பம்னா கற்ப காலம் எவ்வளவு, எத்தனை 4 யுகம் சேர்ந்தா ஒரு கற்பம். ம். அந்த கற்பம் எவ்வளவு கழிஞ்சாலும் ம். அழியாத, உடம்பு அழியாத அற்புதம். அது அற்புதத்தை கொடுக்குது. சிற்றவை இல்லைங்க, அற்புதன் தருஞ்சபைன்னு போட்டு வச்சிருக்காரு. சபைன்னா என்ன? சிற்றவை ஓ அற்புதம் அதாவது கற்பம் பலபல கழியணும் அழிவுறா அற்புதத்தை வந்து நீங்க அடையணும்னாக்கா நீங்க சிச்சபைக்கு போங்கப்பா, முடிஞ்சு கதை. அவ்வளவுதான். ஆமா, அற்புதத்தை பாருங்க சமய. அப்ப சிற்றபைன்ற ஒரு பட்டணத்துக்கு போனோமா இதெல்லாம் கிடைச்சிருமோ? ஆமா, அது பார்த்து அடுத்த தெரியுமா? இது வந்து ஆயில் வச்சு இல்லையா? இப்போ ஆயில் வந்துருச்சு. ஆமா, நிறைய ஆயில் வச்சு நிம்மதி இல்லைன்னா எப்படி? துன்பமா இருந்துச்சுன்னா எப்படி? எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இல்ல சரி பாருங்க. இல்ல சொல்ற சாமி, கற்பம் பல போல கழிஞ்சிட்டு வாழ்க்கையே துன்பமா இருந்துச்சுன்னா எதுக்கு அப்படி கற்பம் பல போல கழிஞ்சு வாழணும்? தேவையில்லை. அதான் அடுத்து அடிக்கிறாங்க. சரியா? ஆமா ஆமா. சொல்லுங்க சாமி. எனத்தும் துன்பியலாய் அழிச்சு எந்த துன்பமும் தராத. துன்பத்துல இருந்து அது இது சொல்லாத. லைட்டு டார்க் எல்லாம் சொல்லாத. எந்த துன்பம், எனத்தும் துன்பம், எந்த துன்பமும் வரக்கூடாது. எந்த துன்பமும் வரக்கூடாது. லைட் எல்லாம் கிடையாது. லைட்டு ஸ்ட்ராங்கு எந்த துன்பமும் வரக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் வரும்பா அப்படி இருந்துச்சுனாக்கா அதை நினைச்சு கற்பம் பல பல துன்பமா இருக்கும் சாமி. அனைத்தும் துன்ப இழைத்து எண்ணி அனைத்தும் தரும் அர்ப்பணிச்சு என்ன நினைச்செல்லாம் கிடைக்கும். இல்லைங்க, முதல்ல இவ்வளவு ஆசையை காட்டியிருக்காங்க சாமி. அகோல் படிக்கும் போது இது எங்களுக்கு தெரியாம போச்சு. இவ்வளவு இருக்கு. இல்லைங்க, இல்ல இருக்குது கவனிங்க. நீங்க பாருங்க, ஆயில் பெருக்கு கேட்டா முதல்ல கற்பம் பல பல கழியணும் அழிவுறான்னு கேட்டாங்க. ஆயில் பெருக்கு ஒண்ணும் கேட்டாரு. சரி, என்ன பண்றாரு? டேய் குடுத்துட்டே நீ, நான் கஷ்டப்பட்டு வாழ்த்தேன் அப்படிங்கிறோம். ஆமா, அதனால அடுத்தபடி துணிவெல்லாம் வாழ்க்கை கொடுக்கிறாரு. இல்ல சாமி, இப்ப உலகத்திலே பாருங்க, சிலர் வந்து உயிரை மாய்ச்சிக்கிறாங்க. எனக்கு அவங்க வாழ்க்கையே துன்பமா இருக்கு, இதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு மாய்ச்சிக்கிறாங்கனாக்கா, அதே மாதிரி எனக்கு நீ வந்து கற்பம் பல கொடுத்துட்டு துன்பமான வாழ்க்கையா இருந்துச்சுன்னா என்ன? அதெல்லாம் வேண்டாம், எனக்கு துன்பம் இருக்க கூடாது, நினைச்ச எல்லாம் கிடைக்கணும். முடிஞ்சு ஆச்சா. கடவுள் என்ன பண்ணுவாரு? இப்ப கேட்டவுடனே உலக தர தப்பிடாது, பார்க்கலாம். அதுதான் சாமி பாக்கலாம், அதான் அவரை பார்க்கலாம். டிலே பண்ணிட்டே இருக்கீங்க. அரசன் 2 கோடம் தெய்வம் 2 கோடம் சொல்லுவாங்க. மெதுவா சொல்லுவாங்கல்ல, மெதுவா தர்றது, ஸ்லோவா தர்றது. ஐயா தெரியும் இல்லையா? தெரியாது. பாணிப்பு டெலே பண்ணாத, பாணிப்புனா டெலே பண்றது. பாணிப்பு இளதாய் பரவினூர் கருள்புரி பாணிப்பு அந்த மாதிரி தற்போது ஜோதி. இது வந்து பொற்றவையாச்சு சாமி. ஆமா, எதுதான் டிலே பண்ணாம சாமி பரவினூர் வணங்கினவங்க. கற்பம் கழிஞ்சாலும் இருக்கணும். 1000 நாள் கஷ்டப்படாம துன்பம் இல்லாம இருக்கணும். அப்பெல்லாம் நிறைய சொல்லாரு. இப்பயே கொடு, டெலிவரி பண்ணா இப்ப கொடு. அந்த அப்புறம் எல்லாம் பேச்சு இல்ல, இத்தருணமே அப்ப இல்ல, அப்ப இப்பயே கொடு. நம்ம வந்து சந்தேகமா இது பண்றோம். அவங்க வந்து இல்ல, நீ இப்பயே கொடுத்துரு.
இப்பயே கொடு. சந்தேகம் கிடையாது. அடுத்து தெரியுமா? இதுதான் சாமி முக்கியமான வரி. எல்லாரும் கொடுப்பான். அவன் ம் எல்லாரும் கொடுக்க மாட்டான். ம் கொஞ்சம் நீ தான் எனக்கு பரவாயில்ல கூப்பிடுறாங்க பாரு, ஒன்னே நம்பி ஆள் இல்லடா, நீ தான்டா நம்புறாங்க பாரு, அவங்களுக்காவது கொடு. என்னால் ஆபத்தும் உனக்கில்லை எனினும்தாய் உன்னால் வாழுகின்றேன். சரியா சமே? இருக்கு. சமே முத கிளாஸ்ல இந்த வரிதான் பயந்துட்டேன். எம்பளம் என தொழுது ஏத்தினோர் கருள் புரின்னு விளக்க சொன்னீங்கல்ல, அடே இப்படிதானா கதை அப்படின்ட்டு இதுதான் பார்த்தோம் முத. எம்பளம் என தொழுது ஏத்தினோர் கருள் புரி அம்பலத்தாரல் செய் அருட்பெரும் ஜோதி. இது அருள் அற்புதம். அருள் கிடைச்சாக்க என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றதுக்கான விஷயம் இதெல்லாம். எதனால அது அருள் அற்புதம் போட்டிருக்கீங்க சாமி? அருளை கேட்டு பெறுவது. பாருங்க. ஓகே ஓகே சரி. அடுத்து சாமி 116 128. ஆமா, அருட்பெருஞ்சோதி அனுபவம்னு போட்டிருக்கீங்க. 116னா 58 சரியா? நான் கணக்குல கொஞ்சம் வீக்கு, கொஞ்சம் பாத்துக்குங்க. 128 வரைக்கும்னாக்கா 64 வரைக்குமா? மேல எடுத்துருக்கலாம். எடுத்துக்கலாம் 2 வரி சம்மந்தப்பட்டது. ஆனா இது போல எடுத்துட்டேன். என்னங்க மேலேயே 2 வரி எடுத்துருக்கலாம், ஆனா பொறுத்து மாதிரி எடுத்துட்டேன். அது தண்ணி கொத்த அடிக்கிறது தனியா. ஓகே. இப்ப இது தனு கருணாதிகள்ல இருந்து எடுத்துக்கலாம் ஐயா. 58 தனு கருணா அதுல இருந்து எடுக்கணுமாங்க? இதுல தனு கருணாதிகள் 116 ஜாதிவாதம். சரிங்க. 116 விளக்கம் பாருங்க. 64 வரைக்கும். ஓகேங்க. அதாவது அங்க 116ல இருந்து 128, இங்கதான் 58. நீங்க தப்பா போட்டுறாதீங்க, இங்க பார்த்து போட்டு விட்டுறாதீங்க. முடிஞ்சு அவ்வளவுதான். இல்ல நான் புக்கு தான் வச்சிருக்கேன். இது புக்ல 116ல இருந்து சமய கொண்டாருங்க. சமய கொஞ்ச நேரம் வெற்றி இதாகுது ஐயா. ஹெட்டிங்கயா அருட்பெருஞ்சோதி ஒரு அனுபவமாங்கய்யா. ஐயா ஐயோ சாமி, நீங்க இப்ப சொல்றீங்க? இல்ல இப்ப போயிட்டு இப்ப சார்ஜ் போட்ட சாமி, அவ்வளவுதான். போயிட்டு வந்தா சார்ஜ் போட்டேன். திடீர்னு வயிற்றுல புளிய கரைச்சி விட்டீங்க சாமி. திடீர்னு ஐயோ தட்டலையா? இவ்வளவு கருத்தை பேசிவிட்டு தட்டல அன்னைக்கு மாதிரி. இல்ல இன்னைக்கு நம்ம ஒண்ணும் சேட்டை கிட்ட பண்ணலையே சாமி, அதனால ஒண்ணும். சரி. சாதியும் மதமும் சமயம் காணா ஆதி அனாதியாம் அருட்பெருஞ்சோதி அப்படின்னா ஜாதி பற்று, மதம், சமயப்பற்று யார் வச்சிருக்காங்களோ அவளால ஆதி அற்புதம் பார்க்க முடியாது. நேத்துதான் பார்த்தோம். முந்தா நேத்து சாமி. அதாவது சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் யாரு? அது அலசணுமே. சொல்லுங்க சாமி, மறந்துட்டேன். தமிழ் முற்றுப்பட்ட கைவிட்டவர்கள் யாரு அதை வச்சிருக்காங்களோ முடிஞ்சு, அவ்வளவுதான். சாதி மதம்லாம் கிடையாது. சமரசமா? ஆமா, ஜாதி மதம் சமயம் யார் பற்று இருக்கோ ஆனா பார்க்க முடியாது. அதெல்லாம் பார்க்க முடியாது. இது ஆதி அனாதி. ஆதி அனாதியா இருக்குது அது. அப்பனாக்கா எனக்கு ஒரு கேள்வி. தமிழ் பற்று, மொழி பற்று. மொழி பற்று
இந்த வித்வான் ஆகலாம், அவ்வளோதான். பெரிய ஆள் ஆகலாம், பேச்சாளி ஆகலாம். இல்ல அந்த ஆமா, பற்று சரணம் வர முடியாது. இருந்துச்சுனாக்கா கிடைக்குமா? அருட்பெருஞ்சோதி மொழி பற்று இருந்துச்சுன்னா மொழிபெயர்த்து அது பெரிய ஆள் ஆகலாம், பேச்சாளி ஆகலாம். சாமி பேச்சாளாயி நாங்க என்ன பண்ண போறோம் இங்க? இப்ப சாதி சாதி அதான் பற்று மத கேட்கறாரு, பற்று அதிகமாக கேட்கறாரு, மொழிபெற்று இருக்கிறாரு. இல்ல சாமி, அவர் என்ன கேக்குறாருனாக்கா, சாதியும் மத பற்று இருந்துச்சுனாக்கா அருட்பெருஞ்சோதியை பார்க்க முடியாது. இப்ப மொழி பற்று இருந்துச்சுன்னா எப்படி அப்படின்னு கேக்குறாரு. அதான் பேச்சாளர் ஆகலாம். அருட்பெருஞ்சோதியை பார்க்க முடியும். பேச்சாளராகி நாங்க என்ன பண்ண போறோம் சாமி? அதான் கிடைக்கும் சொன்னேன், இது கிடைக்காது. அப்படி சொல்லுங்க சாமி. சரிங்க ஐயா. தம்பி பற்றற்றான் பற்றினை அப்படின்றாங்க. எந்த பொற்று இருக்க கூடாது. ஆமா, என் மொழிதான் பெருசு, உன் மொழிதான் பெருசுனாக்கா உனக்கு அவனுக்கு சண்டை. இல்ல அந்த மொழியை பத்தி பேசுறப்போ நம்மளுக்கு வந்துட்டு இப்ப நான் தமிழன்னு சொல்லிட்டு பேசுறப்ப தமிழ் தான் பெரியதுன்னு பேசுறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா வந்துட்டு பிற இனத்தோரும் நம்ம கேக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் மன வருத்தமா இருக்காது. அதான் நான் கேட்கிறேன். இல்ல நம்ம தமிழோட தொன்மையை பத்தி சொல்லலாம். ஆனா மத்த மொழியை வந்து தாழ்த்த கூடாதுல்ல. அதான் அவங்களுக்கு பெருசு. காக்கைக்கு தன் குஞ்சு குஞ்சுன்றீங்க. சரி சாமி, அடுத்து இதுதான் சாமி. அதாவது ஆதியாராஜன்னா அப்படி வந்து ஆரம்பத்துல இருந்து கட்சி வரைக்கும் இருக்கு. சாதி மதத்தை உண்டு பண்ணிவிட்டு இதுதான் இது வந்து அருட்பெருஞ்சோதி வந்து இயற்கை, சாதியும் மதமும் செயற்கை. சரியா? இல்ல அப்படி ஆனது இருக்கு. இப்ப வரல, இது முதல்ல இருக்கு. ஜாதி இப்பதான் வந்தது. சரி, மத சமயத்தான் வந்தது. இப்ப வந்தவரை பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. பாதி முடியாது. ஏன் பார்க்க முடியாது? ஏன் பார்க்க முடியாதுன்னா அது ஆதியிலே இருக்கு. அடுத்த வரைவா தனுகரணாதிகள். அதான். ஆமா, சொல்லுங்க. தனுதிகள் இந்திரியங்கள், உடம்பு இந்திரியங்கள். தனுனாக்கா இந்திரியங்கள். கரணாதிகள்னா மனம், புத்தி, அகங்காரம். இந்த இந்திரியங்களும் கரணங்களும் கடந்த செயல்பாடு இல்லாம வெளியாக்கினா அங்க அறியக்கூடிய ஒரு அனுபவம் தான் அருட்பெருஞ்சோதி. ஜாதிய மதம் சமைச்சாங்க, அங்க அடங்காது. ஜாதியும் மதமும் இந்திரியம் கரணத்தினாலதான் சாமி வருது, இல்லைன்னா ஏன் வரப்போகுது? ஆமா, அது அடங்காது, அதான் பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து அனுபவம் அப்படின்னா அது அமைனாதான் பார்க்க முடியும். ஆனாதான் அது பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பார்க்க முடியாது. அப்படி எப்படி பார்க்கணும்? கரணம் அவன் தான் பார்க்க முடியும். தனுகரணாதிகள் தான் கலந்து அறிவும் அனுபவம் ஒரே வழியில முடிச்சிட்டாரு சாமி. பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. ரொம்ப சிம்பிளா. அதாவது தனுகரணாதிகளை கடந்தீங்கன்னாக்கா வெளி கடந்தீங்கன்னாக்கா சும்மா இருந்துடலாம்ப்பா. சாதியும் மதமும் பிடிச்சிட்டு இருந்தா சும்மா இருக்க முடியுமா சாமி? ஏதாவது பண்ணணும், மத்தவனை இது பண்ணணும், அவனுக்கு நம்மளுக்கு சண்டை போடணும். அப்பதானே சரி ஜாலியா இருக்கும். ஆமா. அடுத்து உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவாதீத அருட்பெருஞ்சோதி. அந்த அனுபவம் எங்க ஆரம்பிக்குது? அனுபவம் எங்க ஆரம்பிக்குது? உருவமத்தில ஏற்படுகிற உணர்ச்சியில் கவனம் வைக்கிறதா? ஒரு உணர்வு ஏற்படுதா உருவமத்தில? அந்த உணர்வுனால உணர்வுதான் கறக்கணும். அதாவது சாமி, அந்த உணர்வுல போக்கஸ் வச்சுட்டு மத்த உணர்வுலாம் இருக்கக்கூடாதுன்றீங்களா? மற்றவங்க வந்து பாக்குறது, கேட்கறது, பேசுறது, அவங்களுக்கு தொடும் உணர்வு, சுவை இதெல்லாம் விட்டுவிட்டு புருவமத்திலே ஏற்படுகின்ற அந்த உணர்வுகளை கவனம் வைத்திருக்கும் பொழுது திடீர்னு நாதம் கேட்கும், அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்கப்பா அப்படின்றாரு. அப்ப அவருடைய அனுபவத்தை கடைசி அர்ப்பணிச்சு வரும். வராது. மேல சொன்ன தனுகரணாதிகள் தான் சாமி கடந்துட்டோம். சரியா? ஆமா. அந்த உணர்வு தனுகரணாதியை கடத்தீங்கன்னா உணர்வுலாம் எல்லாம் போயிருமே. சரியா? அப்படியா? அதுதான் எப்படி கணக்குறது? அது எப்படி கணக்குறது? அதுக்கான வழியை வந்து உணர்வாய். அதாவது சாமி, உணுனா என்ன சாமி? உண்ணி வருது.
உண்ணி வருதுன்னா ஊண்டி வருது சார். ஒருத்த கை வச்சு திறக்கனால கதவை. ஓ, ஆசாரியின் அனுகிரகத்தால் புருவ மத்தியில் உள்ள பூட்டை திறந்து கை வச்சாங்கன்னா அங்க வந்து நெத்தில உணர்வு ஏற்படுது இல்லையா? அதை நம்ம கண்டினியூமா ஊதி 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 பெருசாக்குறோம். அந்த உணர்வை கலந்து அந்த உணர்வை வச்சுட்டு மற்ற உணர்வை கலக்கலாம். கலந்து அந்த அனுபவத்துல அதிகமாக அர்ப்பணிச்சு வரும். ஆச்சா, இப்ப பாரு மேல வந்து ஜனத்தனையும் பார்க்காதுன்னு சொன்னாரு. சரி, அப்போ கர்நாடக கலந்தாரின்னு சொல்லிட்டாரு. எப்படி கலக்கிறது வழி சொல்றாரு, போன சொல்றாரு. அடுத்து எங்க இடம் சொல்லல, இடம் சொல்லு. சரி, இல்லைங்க தேவையில்லை, இல்லைங்க. அதாவது சாதி மதியம் கடந்தாக்கா நீங்க பாக்கலான்றாரு. அதுக்கு வந்து உடம்பையும் மனசையும் உடம்பையும் கரணங்களையும் கறக்கணும்ன்றாங்க. அதுக்கு வந்து உணர்வு இருக்குன்னுன்றாங்க. வரிசையா வருது பாருங்க சாமி. அடுத்தது எங்க உணர்வு வரும்? சொல்லுங்க சாமி. பொது உணர்வு போறா. பொது புறமத்தி புருவமத்தியில அங்கதான் உணர முடியாது. அங்கதான் உணர முடியாது தவிர அதை பிரிச்சு அதுன்னு காட்ட முடியாது. அப்படின்னு இங்க அங்கன்னு உணர்வு ஏற்பட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. சில பேர் மூச்சு காத்துல சாமி மூச்சு காத்து ஓடுற உணர்வை பாருங்க அப்படின்னுவாங்க. அதெல்லாம் விட்டு அப்ப புருவமத்தி தான் போகணும். அங்க பாரு, அதை பிரிச்சு அதுவும் காட்ட முடியாது. அர்ப்பணம் ஜோதியே வெளியே காட்ட முடியாதுங்கிறாரு. ஏர்லியே தவத்துக்கான பாடத்தை எடுத்துட்டாங்க சாமி. தவத்துக்கான பாடத்தை கொடுத்துட்டாரு. ஆமா, இல்லைங்க கேப்போம். இதெல்லாம் எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க மக்களே? இது அப்படி தொடர்பா பாத்துருக்கீங்களா படிக்கும் பொழுது? யாரும் பார்த்தது இல்ல. யாரும் பாக்குறது இல்ல சார். சும்மா படிச்சுக்கிட்டே போறது. நாங்க படிச்சுட்டு அப்படியே புண்ணிய தள்ளிக்கிட்டு ஓடுவோம் சாமி. அகோல் படிச்சா புண்ணியன்னு சொன்னாங்க, அதனால படிச்சோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சாமி எப்படி படிக்கிறீங்களோ படிச்சா புண்ணியட்டாங்க, அடிச்சுக்கிட்டு ஓடு சாமி. படிச்சா புண்ணிட்டு அடுத்தது விஷயம் தான். சொல்லுங்க சாமி. இதோ இப்ப உணர்வு சொல்லலையா? உணர்வு எப்படி வரும்? உணர்வு சொன்னாலே மேல தனியா உட்காந்து பாக்கணுமா? ரகசியமா போய் தெரிஞ்சுடா போய் குரு கிட்ட. உழவுன்னா ரகசியம் தெரிஞ்சுதானே உழவு. சாமி ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டுன்னா என்ன சொல்ல வரீங்க? தனி தெரிஞ்சு தனிப்பட்ட முறையில போய் தெரிஞ்சுக்கீங்கன்றீங்களா? என்ன கதை? ஆமா ஆமா ஆமா. உழவு தந்து உழவு இருக்கல. உழவுன்னா குருட்டு போனோம். குருட்டு போனோன்னு போய் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது போய் தெரிஞ்சுக்காம நான் இத்த படிச்சேன் அத்தை படிச்சேன் ஆழ்ந்து பார்த்தா கிடைக்காரா அவனுக்கு. ஓ, குருவில்லா வித்தை பால். சரியா சாமி? ஆமா. உலகில போய் அறிந்தார் ஒழிய இந்த குருட்டுக்கு உலக தெரிஞ்சு வந்தார் ஒழிய மற்ற இலக்கியம் எல்லாம் ஆழ்ந்து எல்லாம் அளந்து பார்த்தியாரா அளவுக்கெல்லாம் அது அடங்காது. ஓகே, குரு இல்லாம நம்ம வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் செய்ய முடியாது. அப்ப வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, குருனா வந்து அந்த வழிகாட்டுதல் தான் குருன்னு நினைக்கிறேன். ஒரு மனிதரா கண்டிப்பா மனிதரா இருப்பாரான்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரியல ஐயா. ஆனா வந்துட்டு இப்ப வள்ளலார்ல இந்த கருத்தெல்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா? அப்ப பேசும் பொழுது இதுவே நம்மளுக்கு குருவா அமையுதுன்னு நினைக்கிறாது. அதை பத்தி உங்களுக்கு என்ன கருத்துயா? தப்பு 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 தப்பு. தப்பா? வள்ளலாரே வந்து ஒரு தக்க ஆச்சாரிய கொண்டு சொல்லிட்டார். நீ படிச்சா தெரியும்னு சொன்னாரா? சொல்லலையே. இல்ல உங்க மூலியெல்லாம் தெரிஞ்சுக்கொடுத அதுதான் குருன்னு நினைக்கிறேன். அது தவறான நினைச்சா வராது சார். அதாவது குருவை தரது உஷ்ணம் வேணும். அந்த உஷ்ணத்தை வந்து தேர்தல் பண்ணாங்க. மூலாதாரத்தை வேண்டி வந்தாங்க. அது ரொம்ப கஷ்டம். அந்த ஐயா என்ன பண்ணாரு, மூலாதாரத்தை ஏற்படுவாங்க உஷ்டம் கொண்டு வர முடியாது. ஏதோ தாமண்ணி இருக்கிறான் பாரு ஒருத்தர் ஆல்ரெடி. அவங்ககிட்ட போய் உஷ்டத்தை வாங்கிக்கோங்கிறார். அவனுக்கு தெரியுமே. தெரியும் சார். தேவை மாதிரி வந்துடும். அவனுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குதுன்றீங்களா? புண்ணியம் இல்ல, எடுத்தது என்று குறை அடுத்த பண்ணு.
நித்திரம். எடுத்தெடுத்த உலகோருக்கு உதவினும் உழவாது ஓங்குமை பொன்னே அப்படின்னு வருமே, அதா ஓங்குமை ஆமா, நிதியேவா ஆமா. பொன்னேவா? அருள் பண்ணு, அருள் பண்ணு. அருளுடை பொன்னே. ஓ, கொடுத்த குறையாது, கொடுத்தா குறையாது, பெருகும். பெருகிடும். ஐயா அப்படின்னா வள்ளலாரோட நெறி அந்த சன்மார்க்க நெறியில போய் தவம் பண்றவங்கள்ட்ட மட்டும் பெற்றுக்கொள்ளணுமா, இல்ல மற்ற வழிகளை போறாங்க இல்லையா மற்றவற்றை பூச்சிக்கொலை? வேலை போனா கிடைக்காது, அருணம் கிடைக்காது. இல்ல நான் கேக்குறது அந்த அந்த குரு வழிபாடு தீட்சைன்னு சொல்றாங்க இல்லையா, அதான் அது சொன்னேன், அவங்களுக்கு அதான் சொன்னேன். அவர்கிட்ட முடியாது. வந்து உஷ்டம் கிடைக்கும், அவர்கிட்ட வரக்கூடிய வராது. முடியாது. வல்லார் வழி இருந்தாலும் சன்மார் வழிபடாதான் நிச்சயம் தொடரும். சரி. இந்த உறவை பெற்று வருங்க. கிணற்றில் வந்து ஒரு மேலதான் கதவை போட்டு பார்த்தோமே இந்த சேதாந்தம், சித்தாந்தம், கலாந்தம், யோகாந்தம் அதுல வர்ற அனுபவம் எல்லாம் சிற்சபையில தான் வருது. அப்ப சன்மார்க்கனாக சிற்சபைன்னு புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் ஒரு கிடைக்கும். சரியா சாமி? ஆமா, ஆமா. சரி, உளவினில் அறிந்தால் ஒழிய மற்றளக்கின் அளவினில் அளவா. உழவெல்லாம் ரகசியம், உழவு ரகசியம் தெரிஞ்சு சார். ம். ரகசியம் புரிஞ்சு நான் எல்லாம் சொல்லுவாங்க, கிடைக்கும் ரகசியம். எல்லாம் கிடைக்காதுல்ல, பக்குவம் இல்ல, எல்லாரும் கிடைக்காது. பக்குவம் இருக்கணும் இல்லையா? ஆமா, பக்குவம் கிடைக்கும், மற்ற கிடைக்காது இல்லையா? சும்மாதான் கிடைக்கும். ஆமா, அதான் அர்த்தம் சொல்ற பாருங்க. நீ பக்குவல என்ன விட்டுடாதப்பா, என்னையும் பண்ணி கொண்டு முடிச்சுட்டே இன்னையும் பணி நான் கொண்டு பக்குவல எல்லாம் அரவணைத்து அனப்பேன். சரி, இங்க மேல சொன்ன என்ன வந்து விஷயம்லாம் வந்து ரகசியம். இது வந்து ஆமா, எனக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, ஆனா என்னையும் பணி கொண்டுக்க ஆமா, எல்லாரும் கொடுத்து சொல்றாரு. சாமி. இது ஒரு பிரேயர்ஸா இருக்குமோ? நம்ம படிக்கிறதால நம்மளுக்கு ஒரு பிரேயர்ஸ், உணர்ந்து படிச்சோமா நம்மளுக்கு ஒரு பிரேயர்ஸ் மாதிரி தானே சாமி? எப்படி, என்ன சொல்றீங்க? பேர் தான் இருக்கு சார், உணவு விட்டு வராது சார். நித்திய கருத்து இருக்காது. இல்ல இப்ப நம்ம இது படிக்கிறோம்ல, இந்த அகரு, இப்ப என்னையும் பணி கொண்டு இரவா மறுமொழி என்ன விட்டுறாதுப்பா பணி கொண்டுக்க அப்படின்னு நம்ம கேட்கறோம்ல. ஆமா, ஆமா, வகுல் படிக்கும் போதே இதை உணர்ந்து படிச்சோம்னா இது ஒரு பிரேயர்ஸாவே அமையும்ன்றேன். அது என்ன நினைக்கிறீங்க? அது கட்டாயம். கட்டாயம். ஓகே. 64. சொல்லுங்க. அடுத்து பாருங்க. என்னையும் பண்ணி வச்சிருந்தான்ல, இது வந்து ஒரு குருட போய் தீட்சான்னு சொல்லிட்டான் இல்லையா? ஆமா. அதெல்லாம் நான் போக மாட்டேயா, நான் படிச்சுக்கிறையா, நான் படிச்சுக்கிறது வேதாளம் படிச்சுக்கிறையா, படிச்சுக்கிறேன்பா. அவன் சொல்றாரு, ஓதி ஓதாமல் நீ படிச்செல்லாம் தெரிய முடியாது. உரை ஓதி உரைன்னா அடைய, நான் ஓதி உரை எனக்கு அழைத்து ஆதியில அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாரு சாமி? ஓதி ஓதாமலே எனக்கு கிடைச்சிச்சுன்றாரு தானே? ஓதி ஓதாமல் உரை. ஆமா, நான் படிச்சு செஞ்சுக்கிறியா? நானு ஒருத்தர் ஓதினா ஒருத்தர் சொல்றது, ஓதுறதா நான் படிக்கிறது. ஒருத்தன் சொல்லிட்டு நான் படிக்கல, எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி. ஏன்னா குரு இருந்தாலும் குரு அவருக்கு கற்றது நின்னிடத்தே, கேட்டது நின்னிடத்தே, பெற்றது நின்னிடத்தே, இன்புற்றது. அதான். ஆமா, அதோட இல்ல. அதனால அடுத்தடி பாரு சமே, அடுத்த நாள் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு வச்சுங்க. வரி மனசுல விடல, போட்ட முடிஞ்சு வச்சு முடிச்சுட்டேன். என்னைய மட்டும் நிறுத்திட்டு நானு அடுத்த பாருங்க. மொத்தம் என்ன பண்ண, 6 மணி நேரம் பார்க்கறதுக்கு பூமி வரையில பிடிச்சிக்கலாம், பூமி பிடிச்சிக்கலாம், வாரத்தை ஒரு வேலை பிடிச்சிக்கலாம். அப்படி நடுதானே இருக்கு. ஆமா, பார்த்தான். அப்பயும் தெரியுமா? தெரியாது. அடி மான் முடி பத்தினும் பிடிச்சிட்டா கூட தோட்ட அடிமுடி அப்படி தோட்டாதுடா. அதாவது இப்ப மாடர்னா சொல்லணும்னாக்கா, நீங்க உலகத்துல தேடினாலும் சரி, ராக்கெட் எடுத்து ஆகாயத்துல பிச்சை எடுத்தாலும் சரி கிடைக்காது. கிடைக்காது. சரியா சாமி? ஆமா, அதான பண்றாங்க சாமி. இப்ப உலகத்துல ஆகாயத்துல பத்தி இடத்த பிடிச்சிக்கிறாங்க சாமி. அதான் சார் என்ன சொல்றாரு, பூமி வகையில பிடிச்சிக்கிட்டு மானத வகையில பிடிச்சிட்டு நடுவு தேடி நல்லா கிடைக்காதான்னு சொன்னாரா? அதனால என்ன பண்ண, ஆனா இப்ப இல்லையா அவன் இருக்கா? இல்லையா அவன் இருக்கு. அர்த்தம் அடிப்பாரு பகத்தாண்டா. எங்க எல்லாரும் தான் இருக்காண்டா அவன்.
அதுக்கு நல்லது அவளா இருக்கிறான், ஆளா இருக்கிறான், அவளா இருக்கிறான், அதுவா இருக்கிறான். சரி சாமி முடிச்சுக்கோ. கமிட்டி போறாங்களாம் கமிட்டி. ஓகே ஓகே அப்ப ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் சாமி? சப் குரூப் பார்த்து கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம். முதல்ல சொல்லி சிற்றபை பார்த்தோம். விளக்கம் பார்த்தோம், அப்புறம் அருளோட அற்புதம் பார்த்தோம், அப்புறம் அருட்பெருஞ்சோதி அனுபவம் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்துட்டோம். சரியா சாமி? 3 பார்த்தோம். முக்கியமா பார்த்தது வந்து தனுக்கரணாதிகளை கடந்து வரணும், புருவ மத்தியில தான் பார்க்கணுன்றத பார்த்தோம். சப் குரூப்பை பார்த்துட்டு சாமி ஆ அப்புறம் முக்கியமான வரி வேறு இருக்கா? இருக்கு, தனியா இருக்காது. அது தனியா இருக்கு, அதை பார்த்துட்டு அப்புறம் சம்மரி திருப்பி முதல்ல இருந்து வருவோம் சாமி. ஓகே 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 வேற ஓகே. வழி இல்ல, ஏன்னா எல்லாம் மறந்துட்டு இப்ப வேற மாதிரி புரியுது. இப்ப முடிச்சுங்க சாமி. ஓகே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே தரலாம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். ஐயா வணக்கம், நன்றி. உங்களுக்கு நன்றி, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நன்றி நன்றி.